பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. ரிஸ்க்னா இப்ப வெஸ்டீஜ்ல பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது. ஓகேவா? என்ன ஒண்ணுன்னா, இப்ப நம்ம வேலைக்கு போற இடத்துல 8 மணி நேரம் 8 மணி நேரம், 9 மணி நேரம், ஒரு சில 10 மணி நேரம்லாம் வேலை செய்றாங்க. அவங்க அங்க போய் மாங்கு மாங்குன்னு ஒர்க் பண்றத விட்டுட்டு, நம்ம வெஸ்டீஜுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம வேலைய ரிசைன் பண்ணிட்டு வெஸ்டீஜ் பண்ண போறதில்ல. வேலைய செஞ்சுக்கிட்டு பார்ட் டைமா இத நம்ம பண்ண போறோம். இப்ப நமக்கெல்லாம் பிரச்சனை என்ன? அதெல்லாம் பண்றவங்கலாம் சொல்றது தான். ஓகேவா? ஆனா பண்றதில்ல. ஏன்? ஏன்னா, வேலைக்கு போற இடத்துல திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் குடுத்துடுறாங்க. திடீர்னு வேலைக்குன்னு ஒண்ணு போறது, அங்கேயும் போய் வேலை செய்றது. வீட்டுக்கு வந்துட்டும் ஆஃபீஸ பத்தியே நெனச்சுட்டு இருக்கிறது. இப்படி இருக்கிறது தான் இங்க பல பேரோட பிரச்சனை. ஓகே. அதுக்காக வேலைய ரிசைன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த அந்த மந்த்துக்கு இப்ப போயிட்டு இருக்கிற மணிய நம்மளால ஒரு நொடி கூட, ஒரு நாள், ஒரு மாசம் கூட இல்ல அப்படின்னா நமக்கு பெரிய ஸ்ட்ரகிளா போயிரும். அப்போ பார்ட் டைமா அத நம்ம பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்றப்போ, பார்ட் டைமா பண்ணும்போது, வெஸ்டீஜுக்கு நம்ம ஒரு மினிமம் ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஈவினிங்ல குடுக்கணும் அப்படின்னா, உங்க ஜாபயே ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஜாப் ரிசைன் பண்ண போறதில்ல. வேலை செய்ற இடத்துல திட்டு வாங்க போறோம். அதுதான் இங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன ரிஸ்க் டேக்கிங். ஒரு பிசினஸ், ஒரு லீடர்ஷிப் அப்படின்னா, அது ஒரு 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 நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் இல்லையா? அது என்ன ரிஸ்க் அப்படின்னா, அதுதான். அங்க இப்ப இன் கேஸ் உங்களோட மேனேஜர் ஒரு சம் வொர்க் குடுக்குறாங்க. நமக்கு ஈவினிங்ல ஒரு 3 ஹவர்ஸ் வெஸ்டேஜ் வொர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அவர் சொல்லும்போது 10 வேலை சொல்றாரு அப்படின்னா, 10க்கு 10யுமே முடிச்சு ரொம்ப நல்ல புள்ள, நல்ல புள்ளன்னு உங்களுக்கு தட்டி குடுத்து, அவர்ட்ட பேர் வாங்கிட்டு வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா முடியாது. 10க்கு 8 மட்டும் செஞ்சுட்டு, மிச்சம் 2 விஷயத்த "சாரி சார், செய்ய முடியல சார், நான் அப்புறம் பண்ணிர்றேன் சார், ஃபேமிலில பிரச்சனை சார்" அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அங்கே 10க்கு 8 விஷயத்த செஞ்சுட்டு 2 விஷயத்துக்கு ஓபி அடிக்கணும். அந்த மேனேஜர் கிட்ட சொல்லணும். அந்த மேனேஜர் கிட்ட போய் "சாரி சார் பண்ண முடியல. உங்க வேலைக்கு பாதிப்பு இல்லாம ஒரு சின்ன ரிஸ்க். உங்க வேலைக்கு பாதிப்பு இல்லாம ஒரு சின்ன ரிஸ்க். என்ன 8க்கு 10க்கு 10யுமே பண்ணாம ஓபி அடிச்சுட்டு வெஸ்டேஜ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. ஜாப செய்யுங்க. அந்த மாசத்துக்கான வருமானம் வந்தா போதுன்ற அளவுக்கு ஒரு மினிமம் ஒர்க்க செஞ்சுட்டு, மிச்ச நேரம் பூரா வெஸ்டேஜ் பிசினஸ கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த ஒரு சின்ன வேலையில வொர்க் பண்ற பிளேஸ்ல ரீசன் சொல்லுவோம்ல, அந்த சின்ன ரிஸ்க்க எடுங்கன்னு தான் சொல்றோம். அங்கேயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன். அங்க போய் மாங்கு மாங்குன்னு உழைப்பேன். அங்க பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சுட்டு தான் நான் இங்க வெஸ்டேஜ பண்ணுவேன் அப்டின்னா, அங்கே தான் நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அங்க வரக்கூடிய அந்த பிக்ஸட் இன்கம் தான் இங்க சக்சஸ் பண்ண முடியாது. ஈவன் எனக்குமே நடந்தது. நான் வொர்க் பிளேஸ்ல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது, இந்த இந்த வாய்ப்பு பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சப்போ, அங்க ஒர்க்ல எப்படி இருந்தேன் அப்படின்னா, இப்ப எப்படி வெஸ்டீஜ்ல நம்ம டெடிகேஷனா இருக்கிறோமோ, வேலை செய்ற இடத்துலயும் அப்படிதான் மாங்கு 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 மாங்குன்னு வேலை செய்வேன். அந்த கம்பெனியே எண்டுன்ற மாரி நான் நினைச்சுக்குவேன். ஓகேவா? கம்பெனிக்கே நம்ம தான் தூண் அப்படிங்கிற மாரி நினைச்சுக்கிட்டு, எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ அ 6 மணி 6:30 ஆகுது அப்படின்னா டைம் ஆயிடுச்சு பிரபாகரன் கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க சார் இன்னும் 2 வேலை இருக்கு முடிச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு உட்கார்ந்துகிட்டு, அந்த கம்பெனிய தூண் மாரி தாங்கிட்டு இருப்பேன். அந்த வேலைய. ஓகேவா? ஆனா வெஸ்டீஜ் வாய்ப்பு கிடைச்சுச்சு. 6 மணி 6 மணி ஆகுது அப்படின்னாலே பேக் பேக்ல இருக்கும். அ இது பண்ண வேண்டியது எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஜிப்லாக் கவர் போட்டு எல்லாத்தையும் அடுக்கிட்டு, டேபிள் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, ஒர்க் பிளேஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ரெடியா உட்கார்ந்திருப்பேன். எப்படா வெளிய ஓடலாம் அப்படின்ட்டு. அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. இவனா இது இருந்து இருந்து முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்புனா, இவன் 7 மணிக்கு கிளம்புவான். இப்ப என்ன திடீர்னு டயத்துக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறான். டயத்துக்கு சிஸ்டம ஷட் டவுன் பண்ணிடுறான். டயத்துக்கு டேபிள்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு, ஓடுறானே! என்ன விஷயம்? அப்படின்னு அவங்களே யோசிச்சாங்க. இதத்தான் உங்கள செய்ய சொல்றேன். சொல்றத மட்டும் கணக்குக்கு செஞ்சு முடிச்சுட்டு வெஸ்டேஜ் பிசினஸ பாருங்க. அந்த மாசத்துக்கு காசு வரணுமே, கடமைக்கு அது வரணுமேன்றதுக்காக மட்டும் அத செஞ்சுக்கிட்டு, பிசினஸ ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுக்காக உங்க வேலை போயிட போறதில்ல. வேலையும் போக்கூடாது. வேலை போகாத அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ அங்க வேலைய குறைச்சுக்கிட்டு, ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து இந்த பிசினஸ பார்க்குறீங்களோ, அத பொறுத்து நம்ம குரோ ஆகலாம். முக்கியமான விஷயம் இந்த பிசினஸ்ல நீங்க வளர்த்துக்க வேண்டியது ஒரு லீடரா, கம்யூனிகேஷன் ஸ்கில்.
நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஒரு பீப்புள் கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா ஆஹ், அவங்கள வந்து ஃபர்ஸ்டே பேச ஆரம்பிக்கும் போதே வந்து எடை போட்டுறணும், ஜட்ஜ் பண்ணிடணும். Okay, இவங்க வந்து ஹோம் மேக்கர், இவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து என்ன வருமான வாய்ப்பு வேணும், அவங்களுக்கு என்ன கோல், எந்த மாதிரி வந்து இருக்கிறாங்கன்றத வந்து நம்ம ஃபர்ஸ்டே கைட் பண்ணிடணும், ஜட்ஜ் பண்ணிடணும். இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு அப்படின்னா வந்து அவருக்கு என்னென்ன கோல் இருக்கு, என்ன நீட் இருக்கு அப்படின்றத ஜட்ஜ் பண்ணிடணும். ஏன்னா ஒரு ஹோம் மேக்கர் சிம்பிளா வந்து ஒரு 1000 வந்த போதும், 2000 வந்தா போதும், 3000 சம்பாதிச்சா போதுன்ற தாட்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பேசணுமோ அவங்களுக்கு அதை பாயிண்ட் பேசணும். அண்ட் அவங்க என்ன படிப்பு ரொம்ப கம்மியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆஹ், அந்த விமன் ஆண்டர்பனர் மோடு வந்து உள்ள இருக்கும் அவங்களுக்குள்ள. நான் விமன், நான் வந்து படிக்காதவங்களா இருந்தாலும் நான் வந்து உமனா இருக்கேன். கிச்சன்ல இங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நான் பிறக்கல. நான் ஒரு ஆண்டர்பனர், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் உமன். அது மாதிரி வந்து நான் பேசுவேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மகளிருக்குள்ளலாம் போய் பாருங்க. ஆஹ் அவங்களோட கெத்து காட்டுறாங்க, ராணியா இருக்கிறாங்க. ஓகேவா? நானும் சொசைட்டில ஒரு ஆளு, என்னையெல்லாம் வந்து மட்டம் தட்டி உள்ள நீங்க உட்கார வைக்க கூடாது, நானும் இந்த விஷயங்களை செய்வேன், நானும் ஒரு விஷயத்த இது பண்ணுவேன். அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய உமன்ஸ் இருப்பாங்க. அவங்க அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து 1000 சம்பாதிக்கலாம், 2000 சம்பாதிக்கலாம்னு பேசக்கூடாது. இல்ல 1000 2000 வந்து சம்பாரிச்சா போதும் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட போயிட்டு லேக்ஸ்ல வந்து உங்களுக்கு காசு வரும், லட்சத்துல வரும், நீங்க ஒரு ஓன் பிசினஸ், நீங்க பிசினஸ் ஆண்டர்பிரினர் அப்படின்ட்டு வந்து அவங்கள்ட்ட சொன்னாலுமே வந்து அப்படின்ட்டு அவங்க மனசுல நினைச்சுக்குவாங்க. நமக்கு 1000 2000 இருந்தா போதும்னு நினைக்கிறேன், இவங்க என்ன லேக்ஸ்ல சம்பாதிக்கிறேன், க்ரோர்ல சம்பாதிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஓகே மேடம், கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த விஷயம் வந்து கிடைக்கும். ஆனா வந்து கிளாஸஸ் எடுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு என்ன பேசணும், காலேஜ் ஸ்டூடெண்டோட எதிர்பார்ப்பு என்ன, அதை பார்த்து பேசணும். ஓகே, நம்ம பேசுறது வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி, அதாவது அவங்களுக்காகவே பேசுற மாதிரி இருக்கணும். இங்க நிறைய பேர் வந்து புதுசா வர்ற நியூ ஜாயினர் கிட்ட வந்து ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த 10 பாயிண்ட் என்ன? டெய்லி ட்ரைனிங் வரணும், வீட்ல வந்து பர்மிஷன் கேட்டுக்கணும், நீங்க தான் சுய முடிவு எடுக்கணும், அப்புறம் வந்து யாருக்கிட்டையும் தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு வந்து அன்வான்டா இப்போதைக்கு பேசாதீங்க. ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அதான் நார்மலா பேச அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒப்பிச்சிடுறாங்க. அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்லி தரணும், அந்த மாதிரி அவங்களுக்காக பேசுறது இல்ல. இவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை அவங்கள பேச விடாம கட கட கடன்னு ஒப்பிச்சிடுறது. இது நல்ல கம்யூனிகேஷனே கிடையாது. பேசிட்டு வைக்கும்போது வந்து அவங்க எதை சொல்ல நினைச்சாங்க சொல்லிட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருந்தா அது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கிடையாது. இன்ட்ரடக்ஷன் கால் பேசும்போது சரி, இப்போ ஒரு டீம் மெம்பருக்கு ஃபாலோ அப் கால் பண்றீங்க, கொஞ்சம் ஸ்லோவா பண்றாங்க. யாரோ கேட்குறீங்களே, இருங்க டிசேபிள் கொடுத்துருங்க. ஓகே, டிசேபிள் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஃபாலோ அப் கால் பண்றீங்கன்றப்போ அவங்க அவங்க எதனால வீக் ஆகுறாங்க, ஏன் ஸ்லோவா பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். கேட்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்படி ஓப்பனா போய் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம எப்படி கேட்கணும்? ஆஹ் உங்க அப்ளைன் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்களா, ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அடுத்தது சப்போர்ட் தேவைப்படுதுங்களா, என்ன விஷயம் உங்களுக்கு, நீங்க என்ன கோலோட பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு ஆஹ் உங்களோட இதுல வந்து லைட்டா வந்து கம்மியா இருக்கு, சப்போர்ட் கம்மியா இருக்கு, அது நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி. அதாவது கேட்ட மாதிரியும் தெரியக்கூடாது, கேட்காத மாதிரியும் தெரியக்கூடாது, அவங்கள நம்ம வந்து குறை சொன்ன மாதிரியும் தெரியக்கூடாது, குறை சொல்லாத மாதிரியும் தெரியக்கூடாது. கால் பேசிட்டு வைக்கும்போது ஃபைனலா மோட்டிவேஷன் மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கணும். ஃபைனலா வந்து எப்படி கேட்டீங்கன்றதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனா கேட்க வந்த விஷயம் வந்து அவங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். நம்ம சொல்ற விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். எல்லாருமே என் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாருமே என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம், நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணதை கிளியர் பண்றேன். எல்லாருமே என் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நான் நான் என்ன பேசுறேன்றத வந்து என்னைய பார்த்து, என்னோட பிரெயின் வந்து ஒரு ஒரு அலைவரிசையில போயிட்டு இருக்கு, அதே அலைவரிசையில நான் சொல்றதை கவனிச்சுட்டே வரீங்களா?
சேம் வேவ் லென்த்ல எல்லாருமே பயணிக்கிறீங்களா? நான் பேசுறது வந்து உங்களுக்காக தான். எப்படி வந்து வேலையை வந்து பண்ணணும், நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றத வந்து நீங்க போட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன். யாரும் பக்கத்துல இல்ல. நீங்க கேட்டீங்க, நீங்க பிசினஸ் எப்படி சக்சஸ் பண்ணணும்னு கேட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். புரிஞ்சிருமான்னு கேட்டா தெரியாது. ஆனா உங்களுக்கு தேவையான பாயிண்ட் ஒரே ஒரு ஸ்லைட்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல மண்டையில டிங்குன்னு இடிக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டை தேடி என் கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட் அந்த பெல் அடிக்கிற பாயிண்டா இருக்குதோ அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்க பிசினஸ் மூவ் பண்ணுங்க. என் கூடவே கம்யூனிகேட் பண்ணுங்க, கூடவே டிராவல் பண்ணுங்க. ஓகே. ஓகே. முக்கியமா வந்து ஒர்க் எத்திக்ஸ். நம்ம இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா வந்து நேர்மையா இருக்கணும் இல்லையா? எந்த ஒர்க்கா இருந்தாலும் நேர்மையா இருக்கு. இந்த பிசினஸ் இல்ல, எந்த பிசினஸ் இருந்தாலும் நேர்மையா இருக்கணும். நமக்குன்னு வந்து ஒரு கோட்பாடுகள் இருக்கு. கம்பெனி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கா அப்படின்னா கம்பெனியோட ரூல்ஸை வந்து கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் வேணும். சிஸ்டம் வைஸ் வந்து அதுதான் சரி. அது இல்லாம நமக்குன்னே வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. என்னோட வந்து எத்திக்ஸ் என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு நாளுமே வந்து ரீசன் சொல்லிடக்கூடாதுன்ற எத்திக்ஸை இப்போ வரைக்கும் 5 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட ட்ரைனிங் மிஸ் பண்ணதில்லை, இன்க்ளூடிங் மை மேரேஜ் டே. அன்னைக்கும் நான் செஷன் அட்டன் பண்ணேன். ஹெட்ஃபோன்ஸ் கழுத்துல இருந்துச்சு மாலைக்கு நடுவில். ஓகேவா? இப்போ வரைக்குமே ஒரு நாள் செஷன் கூட நான் வந்து வெஸ்டேஜுக்குன்னு வந்து ஒரு நாள் ட்ரைனிங் கூட அட்டன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்றீங்க, நான் ஒரு நாளைக்கு மூணு மூணு செஷன்ஸ், 3 4 செஷனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. டெய்லியுமே வெஸ்டேஜுக்கான ஒர்க்கை கொடுத்துட்டே தான் இருக்கேன். இன்க்ளூடிங் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த டைம்லையும் பண்ணியிருக்கேன், ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருந்த டைம், ட்ராவல் டைம், ஃபங்க்ஷன் டைம், எங்கள் வீட்டில் நடத்தின எங்கள் வீட்டில் நடத்தின காது குத்து ஃபங்க்ஷன், நம்ம பண்ண வீடு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் வந்து என்னோட செஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணது கிடையாது. ஈவன் ஃபாரின்ல இருக்கும்போதுமே நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவேன். டைம் டைம் டிஃபரன்ஸ் பண்ணி அட்டன் பண்ணுவேன். ஃப்ளைட்டில் இருக்கும்போதுமே அந்த செஷனை நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிப்பு போகும்போது கப்பலில் இருக்கும்போது நான் செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். பறக்கிறப்போ, மிதக்கிறப்போ, பீச்சில் குளிக்கிறப்போ, ஈர ட்ரெஸ்ஸோட வந்து செஷன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஈரத்தோட அப்படியே வித்திருமமை வந்து கடல்ல விளையாண்ட எல்லாம் இருக்கு. எல்லாமே செய்வேன், எங்கேயா இருந்தாலும் போவேன், சந்தோஷமா இருப்பேன், ஜாலியா இருப்பேன். ஆனா என்னோட செஷன் டைம்ல மட்டும் கரெக்டா அவைலபிள் இருந்துருவேன். ஓகேவா? மீட்டிங்க்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒர்க்கு ரிப்போர்ட், நான் டெய்லி என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரிப்போர்ட்டை தொடர்ந்து வருஷக்கணக்காக நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், ஒருத்தங்களுக்கு நான் கால் பண்ணி வந்து கேட்குறேன் அப்படின்னா வந்து இது எல்லாமே நான் மீட்டிங் ஏன் வரல அப்படின்னா அதை கேட்கறதுக்கான முழு தகுதி என்கிட்ட இருக்கு. ஆம், ஒரு இதை ஏன் நீங்க செய்யல அப்படின்னா, அதை ரிப்போர்ட் ஏன் போடல அப்படின்னா அதை கேட்கறதுக்கான முழு தகுதி வந்து என்கிட்ட இருக்கு. நம்ம வந்து பொய்யா இருந்துக்கிட்டு நான் செய்யலைன்னா ஒன்றும் தப்பில்லை, ஆனா நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு வந்து போய் சொல்றத வந்து எனக்கு பிடிக்காது. ஒரு ஆஃபர் போட்டாங்க, கோவா ஆஃபர் போட்டாங்கன்னா நான் செஞ்சிடணும். நான் செஞ்சுட்டு தான் போய் கேள்வி கேட்பேன். கல்கட்டா ஆஃபர் லாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது, நான் முடிச்சுட்டு தான் போய் கேள்வி கேட்பேன். ட்ரிபிள் பனான்ஸ் ஆஃபர் போட்டாங்களா, நான் முடிச்சுட்டு தான் போய் கேள்வி கேட்பேன். ஓகேவா? விசிட்டிங் கார்டு கொடுக்கணுமா, வெளியே போய் வந்து இன்விடேஷன் பண்ணணுமா, ஃபீல்டு ஒர்க் பண்ணணுமா, நான் பண்ணிட்டு வந்து டக்குன்னு ஃபோன் அடிச்சு பண்ணிட்டதுக்கு அப்புறம் போட்டோஸை ஷேர் பண்ணிட்டு ஃபோன் அடிச்சு நீங்க பண்ணீங்களா அப்படின்ட்டு நான் கேட்பேன். என்னோட எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, நான் செய்யாம கேள்வி கேட்கக்கூடாது. ப்ரீ பர்ச்சேஸ் நான் பண்ணிட்டு தான் போய் கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ், டே ஒன் பர்ச்சேஸ் நான் பண்ணிட்டு போய் கேள்வி கேட்கணும். கன்சிஸ்டன்சி நான் பண்ணிட்டு போய் கேள்வி கேட்கணும். அதே மாதிரி 3 கன்சிஸ்டன்சி 4 கன்சிஸ்டன்சி 300 PB கிளப் மெம்பர்ஷிப் நான் பண்ணிட்டு போய் தான் கேள்வி கேட்பேன். நான் 300 PB கிளப் மெம்பர், ப்ளூ பேட்ச் மெம்பர், 12 மந்த்ஸை கிராஸ் பண்ணி இன்னும் கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து ப்ளூ பேட்சை மாதம் மாதம் வந்து எலிஜிபிள் பண்ணிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து. ப்ளூ பேட்ச் மெம்பர், அப்போ ஒரு ப்ளூ பேட்சுக்கு எலிஜிபிள் ஆங்க அப்படின்னு நம்ம போய் வந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து சரியான பர்சனாக இருக்கணும். நான் வந்து செய்யணும், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணுன்றதுல என்னோட எத்திக்ஸ். ஓகே. ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கும் நேர்மையா. அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து அஹ், எல்லா விதத்திலும் நேர்மையாக தான் இருக்கணும். இன்னொன்று,
இன்னொரு எத்திக்ஸ் இருக்கு. இந்த டீமுக்கு ஒரு மாதிரி, அந்த டீமுக்கு ஒரு மாதிரி பேசுறது. இந்த டீமுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு மட்டும் வந்து நான் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு பேசுறது, இவங்களுக்கு மட்டும் இதை பண்ணித்தரேன்னு பேசுறது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் போய் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கூடாதுன்னு சொல்றது. அது வந்து எப்பவுமே நான் வந்து செய்ய மாட்டேன். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ யார்கிட்ட இருந்தாலும் பேசலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட எத்திக்ஸ். நான் வந்து நீ இவங்கள்ட்ட பேசினாலும் நான் இதே டைலாக் தான் உங்கள்ட்ட பேசியிருப்பேன். நீ இவங்கள்ட்ட பேசினாலும் உங்கள்ட்ட இதே டைலாக் தான் பேசியிருப்பேன். உங்களுக்கு என்ன பண்ணித்தரேன்னு சொல்லணும், அதை தான் உங்களுக்கும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பேன். இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே சேம் ஐஸ் தான். சிக்ஸ் மொத்த டீமே வந்து எனக்கு ஒரே விஷயம் தான், சேம் கண்ணு தான், சேம் வார்த்தை தான். எதையுமே வந்து நம்ம ஆஹ், நேர்மை இல்லாம பொய் இல்லாம மறைச்சு பேசுறதுன்றதெல்லாம் ஆகாது. மறைச்சு பேசி வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம அதாவது ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியாது என்னால. மறைச்சு பேசிட்டேன்னா அதை வந்து என்னடா இது இந்த டெக்குக்கு நம்ம இதை சொன்னோமே, இந்த டீமுக்கு இதை சொன்னமேன்னு வந்து அதை உட்காந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதா எனக்கு பிடிக்காது. எந்த டீமா இருந்தாலும் எனக்கு மைண்ட்ல என்னன்னா ஒரே விஷயம் தான், இவங்களுக்கு தான் பேசியிருக்க போறேன், இவங்களுக்கு தான் பேசியிருக்க போறேன், என்ன மாத்தியா பேசியிருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஃப்ராங்கா நான் பேசிடுவேன். யாருக்கும் வந்து ஆஹ், யாரையும் ஏமாத்த போறது இல்ல. ஏன்னா இந்த பிசினஸ் வந்து பிசினஸ் யாரையும் ஏமாத்த போறது இல்ல, யார்ட்டையும் மணி நம்ம கலெக்ட் பண்ண போறது இல்ல. நான் வேணா மணி நிறைய ஏமாந்துருக்கேன். ஆஹ், ஆனா நான் யார்ட்டையும் வந்து வாங்கினது இல்ல. ஓகே. ஒரு ஒரு எத்திக்ஸ் சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க வந்து நேர்மையா இருக்கணும், இதெல்லாம் நம்ம நேர்மைனா நேர்மைக்கான எக்ஸாம்பிள் நம்மளா இருக்கணும் அப்படின்னு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கோன்றதை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் ஒரு முறை வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். எப்ப நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அவர் வேலூர் தான், அவர் ஒரு வேலூர் டவுன்லைன் தான் அவரு. வேலூருக்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு 5-6 ஐடி போட்டிருந்தேன். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து என்ன போய் சொல்லிட்டேன் அப்படின்னா, பிரதர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருங்க, நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தான் உங்க டவுன்லைன் அடுத்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு முன்னாடி உங்க டவுன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ற பிவே உங்களுக்கு ஆட் ஆகாதுன்னு ஒரு பொய் சொன்னேன் ஆரம்பத்துல. அவரும் அதை நம்பி என்ன பண்ணிட்டாரு, அச்சோ நம்ம கீழே ஒரு ஐடி வந்துருச்சு, 3 ஐடி வந்துருச்சு, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க ப்ரோ, அவங்க பண்ண போறாங்க, சீக்கிரம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி போய் சொல்லி அவர் என்ன பண்ணிட்டேன், பண்ண வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் பிசினஸ் தொடர்ந்து நல்ல லீடர் தான், சூப்பரா பண்ணக்கூடிய லீடர் தான், நல்லா என்கிட்ட பேசினாரு, ப்ரோ ப்ரோ நல்லா பேசினாரு. ஆனா வந்து அடுத்தடுத்து அவங்களோட டவுன்லைன்ஸ் அவங்களுக்கு கீழே வந்து பண்ற பிவி அவங்க பண்றதுக்கு முன்னாடி இவங்க பண்ணும்போது ஆட் ஆனதை பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அப்போ நீங்க சும்மா சொன்னீங்களா, என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல ப்ரோ, சீக்கிரம் பண்ணணும்ட்டு தான் சொன்னாங்க. அதோட கிளம்பிட்டாரு, அவ்வளவுதான். நல்ல ஒரு லீடரை வந்து இழந்துட்டேன். அப்ப இது பிசினஸ்க்கு வந்து ஒரு பொய்ன்றது வந்து டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுரும். எவ்வளவு பெரிய பொய் ப்ரோ, இத்தினூண்டு பொய்யா இருந்தா கூட உடச்சு விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். இத்தினூண்டு எறும்பு சைஸ் பொய்யா இருந்தா கூட வந்து அது மலையளவுக்கு டீம் உடச்சு விட்டுரும். ட்ரஸ்ட்டை வந்து உடச்சு விட்டுரும், உங்க மேல இருக்க நம்பிக்கையை உடச்சு விட்டுரும். நேர்மையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நம்மளோட வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மணி ரொட்டேஷன் வந்து பண்ணக்கூடாது. அப்லைன் கிட்ட வந்து தயவு செஞ்சு வந்து அமௌண்ட் கேட்காதீங்க. டவுன்லைன் கிட்ட கேட்கக்கூடாதுன்றது லீடருக்கே தெரியும். ஓகேவா? ஆனால் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து டே 1 பண்ணக்கூடிய பர்ச்சேஸ், 2ஆம் தேதி பண்ணக்கூடிய பர்ச்சேஸ்க்கு முன்கூட்டியே வந்து அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா பண்ண வேண்டிய நம்ம நம்ம வீட்டு திங்ஸை வந்து வாங்குறதுக்கே ஒரு சிலர் வந்து காசை சேர்த்து வைக்கிறேன்றாங்க, முதலீடு பண்றேன்றாங்க. அந்த மாதிரி இல்லை, நமக்கான செலவு நம்ம வந்து எடுத்து வைக்க போறோம். அண்ட் வந்து ஒரு சில விளம்பரங்கள், ஒரு சின்ன விளம்பரங்கள் ஏதாவது பண்றோம் அப்படின்னா அதை நம்மளால வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல கூட ஏர்ன் பண்ணி அதுலயே நம்மளால ஆட்ஸ் வந்து ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து டீம் கிட்ட வந்து எப்பயுமே வந்து மணி ஷேரிங் வந்து பண்ணிடாதீங்க. நான் வந்து மணி ஷேரிங் பண்ண பர்சன்ஸ் எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. யாருக்கெல்லாம் வந்து கொடுத்து இதை செய்யுங்க பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும், அவங்க அத்தனை பேருமே எஸ்கேப். உடனே எஸ்கேப் இல்லை, கொஞ்சம் நாளாக நாளாக எஸ்கேப். ஏன் ப்ரோ, நல்லது தானே பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நல்லதுதான். ஆனா வந்து அந்த நேரத்துக்கு அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்கறது வந்து அப்பன்னைக்கு நல்லா இருந்துச்சு. போக 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட்டை, பிசினஸ் மைண்ட் செட்டை நானே கெடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்க
அவங்களா வந்து கஷ்டப்பட்டு ஒரு மணி அரேஞ்ச்மெண்ட் யார் வேணா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்காதீங்க. ஆனா மணின்றது எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஒருத்தட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஒருத்தட்ட கம்மியா இருக்கு, ஒருத்தட்ட தேவைப்படும் போது அந்த நேரத்துக்கு இல்லாம போகும். ரொட்டேஷன்றது பண்ணிக்குவாங்க. அவங்களும் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்கு, அவங்களுக்குன்னு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ள வந்து மணி வாங்கிட்டு தரல அப்படின்னாலும் அவங்க அடிச்சுக்குவாங்க, திரும்ப பிடிச்சுக்குவாங்க, திரும்ப சேர்ந்துக்குவாங்க. ஆனா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிசினஸ் காலி. நம்ம கொடுத்தோம்னா உங்க பிசினஸ் காலி. உங்க டீம் மெம்பர் அவர் நண்பரா பழகிட்டு இருந்தவர், ஒரு டீம் மெம்பரா அவ்வளோ சூப்பரா பேசிட்டு இருந்தவர், அந்த பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மீட்டிங்க்கு ரிமைண்டர் கொடுக்க போனீங்கன்னா கூட வந்து ஃபோன் எடுக்க மாட்டாரு. இந்த பிசினஸ்ல வந்து அது நான் ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம். அப்புறம் இந்த ஆர்டர் போடுறதுக்கு வந்து கேஷ் வாங்குறது அதெல்லாமே கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கூகுள் பேயோட யூபிஐ ஐடி வாங்கிக்கோங்க. அந்த யூபிஐ ஐடியை போட்டு விட்டு நீங்களே பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். கையில் வந்து கேஷாவோ இல்லை வந்து அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க, நான் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து ஒரு 4 நாள் அவருக்கு ஆர்டர் போடுறதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த பணத்தை ரொட்டேஷனுக்கு வர்றது. அந்த ரொட்டேஷனுக்கு விட்ட அமௌண்ட் திரும்ப நமக்கு வராமல் போயிடும். அதுக்குள்ள 14ஆம் தேதி வந்துடும். இந்த மாதிரியான செயல்கள் வந்து நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு வந்து டோட்டலி வந்து இல்லீகல். அது போல வந்து பணத்தை ரொட்டேஷன் பண்றதோ, பணத்தை கையில வாங்குறதோ, பணம் இல்லைன்னு நம்ம இந்த பிசினஸ்க்கு சொல்றதோ, பர்ச்சேஸ்க்கான விஷயங்கள் அந்த மாதிரி வந்து மணி ரிலேட்டடா எந்த விஷயமே வந்து நீங்க வீக் ஆகக்கூடாது. எதுக்கு எந்த மணி அப்படின்றத கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ₹1 வந்து டவுன்லைன்ஸோட காசு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வரக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. ஏன் அவங்க அக்கௌண்ட்லேருந்தே பே பண்ணட்டும், எதுக்கு நமக்கு அனுப்பணும்? யூபிஐ ஐடி சொல்றேன், நீங்களே பே பண்ணிருங்கன்னு சொல்லிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கார்டு நம்பரா இருந்தாலும் நீங்களே கார்டு நம்பரை போட்டு பே பண்ணிருங்கன்னு சொல்லிருங்க, முடிஞ்சிச்சு. ஓகே. நம்ம மணி ரொட்டேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அன்னைக்கு அன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா தெரியும். அன்னைக்கு அவங்கள ஆஃபரை முடிக்க வச்ச மாதிரி தெரியும். அன்னைக்கு வந்து அவங்கள செஞ்சிட்ட மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் உங்களே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா வந்து மந்த் எண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. கொடுக்க முடிஞ்ச மாசம் ஓகே, கொடுக்க முடியாம போற மாசம் உங்களுக்கு எந்த மாசம் கொடுக்க முடியாம போகுதோ அந்த மாசத்துல தான் அவர் டோட்டலா நான் குவாலிஃபை ஆவார். அப்போ வந்து அவர் நான் குவாலிஃபை ஆனதுக்கு நீங்க தான் காரணம்ன்றவர். ஒரு 7-8 மாசம் குவாலிஃபை ஆனதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா இந்த மாசம் நான் குவாலிஃபை ஆனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வேற யார்ட்டையுமே வந்து மணி அரேஞ்ச் பண்றதுக்கோ இல்லை எதையுமே வந்து பிளானே பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் அப்ளைன் கேட்டா கொடுப்பாரு, அப்ளைன் கேட்டா கொடுப்பாருன்ற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு லாக் ஆகுது. இதுவே பெரிய பிரச்சனை. ஓகே. மணி ரொட்டேஷன் பிசினஸ்குள்ள டோட்டலா வந்து பண்ணவே பண்ணாதீங்க. பணம் போகுதுன்னு நான் சொல்லல, லீடரே போயிடுவாங்க. லீடர் போயிடுவாங்க, அதுக்காக பண்ணாதீங்க. பணம் போச்சுன்னா கூட திரும்ப நம்ம வந்து பண்ணிக்கலாம், பிசினஸ்க்காக செலவு பண்ணதான் நீங்க நினைச்சுக்கலாம். ஓகேவா? லீடர் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே. ஆர்ஓஐ அப்படின்னா வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து ஆர்ஓஐ கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஆர்ஓஐ போட்டு தான் ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிசினஸ் வந்து நான் சின்சியரா பண்ணதுக்கான மெயின் ரீசன் எனக்கு இந்த ஆர்ஓஐனா என்னன்னு தெரிஞ்சது தான் காரணம். எவ்வளோ நம்ம வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்கு, நமக்கு எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் லாபமாக கிடைக்குது. அந்த லாபத்துல இருந்து நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோட அசல் அமௌண்ட்ல இருந்து எவ்வளோ கழிக்கணும், வட்டியில இருந்து எவ்வளோ கழிக்கணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு ஆர்ஓஐ அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் போது அதை நான் ஆழமா கத்துக்கிட்டேன். இன்னொன்று, அந்த ஆர்ஐல வந்து நீங்க வெறும் வட்டியை மட்டுமே கட்டிட்டு இருக்கீங்க. அசலோட மெயின் அமௌண்ட் இருக்கு இல்லையா, உங்க உங்க பிசினஸ்க்கான அசலை மட்டுமே வட்டியை மட்டுமே கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் நீங்க போட்ட 20 லட்சத்தை எடுக்கவே முடியாது. சார், எனக்கு வர்ற லாபம் வந்து என்னோட போட்ட காசோட வட்டியை கட்டுறதுக்கே போகுது அப்படின்னா நீங்க வந்து பல வருடங்களுக்கு வந்து அப்படியே அடிமை லேபராகவே அங்கேயே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவங்களாம் உங்களோட உங்களோட 20 லட்சத்தை உங்களால எடுக்கவும் முடியாது, அதுக்கு வட்டி கட்டாமலும் உங்களால இருக்க முடியாது. மாசம் 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 உழைச்சு உழைச்சு அந்த 20 லட்சத்துக்கு வட்டி கட்டிட்டே உட்காந்துருப்பீங்க. யாருக்கு யாருக்கு ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியலையோ
போட்ட ரிட்டர்ன்ஸை வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்ற கால்குலேஷன் தெரியலையோ அவங்களால வந்து ஒரு பிஸ்னஸ்ல சக்ஸஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல 350 ரூபா வந்துச்சு இல்லையா, முதல் மாசம் 350 ரூபா வரும்போது இந்த ஆர்ஓஏ தான் நான் நினைச்சு பார்த்தேன். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்தி தான் நினைச்சு பார்த்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே அதுதான். இது ஒரு பிசினஸ் கேட்டகரி. நம்ம 10 லட்ச ரூபா போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே வந்து ஆர்ஓஐ போட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம போட்ட ரிட்டர்ன்ஸை வந்து எடுப்போம் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது இந்த பிசினஸ்ல 350 ரூபா வந்திருக்கு அப்படின்றத பார்த்து ரொம்ப பெருமையாப்பட்ட சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த 350 ரூபா கூட நம்ம அங்க பார்க்கலையே. 10 லட்ச ரூபா போட்டுட்டு அந்தந்த மாசத்துக்கு சம்பளம் கூட எனக்கு நான் போட்டுக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு சம்பளம் போடணும் இல்லையா, ஆக்சுவலா ஒரு பிசினஸ் அப்படின்னா அதை போட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம சும்மா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா வேலை பார்த்து அந்த பிசினஸ்ல நஷ்டம் பண்ணி வந்தேன். சும்மா மாசம் மாசம் நான் போட்ட உழைப்புக்கு எனக்கு வீட்டுக்கு ஒரு அமௌண்ட் கூட போகல, கடன் தான் போச்சு வீட்டுக்கு. என் பாக்கெட்ல எந்த அமௌண்ட்டும் எடுத்து வைக்கல. இந்த பிசினஸ் பாருங்க, ஏதாவது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு ஏதாவது கால்குலேட் பண்ண போறீங்களா? எந்த ஒரு கால்குலேஷனும் போடுறதுக்குலாம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. வந்தா மொத்தம் ப்ராஃபிட் தான், வர்றது மொத்தமே ப்ராஃபிட் தான். 300 ரூபா வந்தாலும் ப்ராஃபிட் தான், 200 ரூபா வந்தாலும் ப்ராஃபிட் தான், லட்ச ரூபா வந்தாலும் அக்கௌண்ட்டுக்கு வர்றது மொத்தமே வந்து ரிட்டர்ன்ஸ் தான், நோ இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் லாஸ் கால்குலேஷன் கூட இருக்கு. அதுல லாசஸ்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆர்ஓஐல வந்து உங்களுக்கு ஆகிற லாசஸ்லாம் கூட கால்குலேட் பண்ணணும். இங்க வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ப்ராடக்ட் வந்து ஏதாவது லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்களா? அதெல்லாம் டைமுக்கு முன்னாடி பார்த்து கம்பெனி வந்து எக்ஸ்பயர் ஆகுறது இல்லை, எல்லா கடை வித்து தெளிறது. இன்கேஸ் சொல்றேன், ஏதோ ஒரு டேமேஜ் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த டேமேஜ் ப்ராடக்ட்டுக்கோ எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்டுக்கோ வந்து உங்கள்கிட்ட அதுக்கும் சேர்த்து காசு கொடுங்க. ஏன்னா 10 பொருள் நீங்க சேல்ஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ 1000 PVக்கு வந்து உங்கள்ட்ட வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. அந்த 1000 PVல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க ப்ராடக்ட் மட்டும் தான் நீங்க வாங்குனீங்க. ஆனா அதுல 20% பாருங்க இங்க டேமேஜா இருக்கு எங்களோட குடோன்ல, நீங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒன்றும் கேட்க போறது இல்லை. அந்த டேமேஜ் ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அதுல இருந்து மிச்சத்தை நீ ப்ராஃபிட் பார்த்துக்கப்பான்னு அவங்க நம்மள்ட்ட வந்து சொல்லலை. அதனால நமக்கு இந்த ஆர்ஓஐ அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே இந்த பிசினஸ் நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது, ஒரு லீடரா ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பா வந்து டீமுக்குள்ள பிரச்சனை வருமா வராதா? வரும். டீம்னு இருந்தா பிரச்சனை வரதான் செய்யும். அப்லைன் டவுன்லைனுக்குள்ள வந்து பிரச்சனை வரலாம். இல்ல நியூவா ஜாயின் பண்ணவங்கள்ட்ட இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். இல்ல நமக்கும் நம்ம அப்ளைனுக்கும் வந்து கூட பிரச்சனை வரலாம். ஓகே, நம்ம இப்போ டீம் மெம்பர் நம்மளோட அப்ளைனை பத்தி வந்து நம்ம கிட்ட வந்து குறை சொல்லுவாங்க. அவங்க எப்படி தெரியுமா, இவங்க எப்படி தெரியுமான்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க நம்மள்ட்ட வந்து ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாங்க, ஒரு குறைய சொல்றாங்க, இவர் இப்படி பண்றாரு, இவர் இப்படி ஹார்ஷா பேசுறாரு, இவர் இப்படி சொல்றாரு, எதை சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே வந்து அவங்க சொல்றத மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. இவங்க ஏன் அப்படியே சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணணும். இவர் ஏன் இப்படி சொல்றாரு, என்ன சொல்றவரை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். சொல்ற பாயிண்ட்டை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சிடக்கூடாது. சொல்றவருக்கு என்ன நாலேஜ் இருக்கு, சொல்றவரு எல்லாத்தையும் பொதுநலமா எடுத்துக்கக்கூடிய பர்சனா, இல்ல அது எல்லாத்தையுமே வந்து ஒரு குறை சொல்றக்கூடிய ஆளா? இல்ல அவரை பத்தி குறை சொல்றாரு அப்படின்னா ஆமா ப்ரோ அப்படின்னு கூட சேர்ந்து நம்ம கூட்டு கூட்டு சேர்ந்து தயவு செஞ்சு பேசிடாதீங்க. உண்மையாவே வந்து உங்களோட அப்ளைன் அவர் சொல்ற மாதிரியான பர்சனாவே இருந்தாலும் ஆமா ப்ரோன்னு கூட்டு சேர்ந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் உடஞ்சிரும். ஓகேவா? நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம பிசினஸ் நம்ம பார்க்குறோம், நம்ம சம்பாதிக்க போறோம். யாரோட கேரக்டரை பத்தியோ இல்ல யாரோட குணத்தை பத்தியோ இல்ல யார் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை பத்தியோ நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறது இந்த பிசினஸ்ல வந்து தப்பு அப்படின்ட்டு வந்து சொல்லிடணும். அண்ட் வந்து 2 பேர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லைன்ஸ் 2 பேர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா இவங்க தான் சரி இவங்க தான் தப்புன்னு வந்து நம்மளால வந்து நான் நான் கொடுக்க மாட்டேன். நான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன். பிரச்சனை வரும், பேசுவோம், நாட்டாம மாதிரி உட்காந்து பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவோம். ஆனா யாரு சரி யார் தப்புன்னே நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு என்ன புரிய வைக்கணுமோ அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன், இவங்களுக்கு என்ன புரிய வைக்கணுமோ அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன்.
ஸ்ட்ராட்டஜியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். இங்க வந்து சரி, தப்பு, நியாயம், நீதான் சரி, நீதான் தப்பு, அதை வந்து இப்ப இங்க புரிய வைக்கணுன்றதெல்லாம் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியில கிடையாது. இவங்க பிசினஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன சொல்லணும், இவங்க பிசினஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னா இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், இவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இவருக்கு மேல ஒரு அப்ளைன் இருப்பாரு, இவர் அவர் கூட லிங்க் பண்ணி விட்டுறணும். இவருக்கு மேல அவருக்கு மேல ஒரு அப்ளைன் இருப்பாரு, இவரை அவர் கூட லிங்க் பண்ணி விட்டுறணும். இவங்க 2 பேரை வந்து நீங்க கம்யூனிகேஷன் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக கூட வந்து அவர் பாருங்க அவர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காருன்னு அவரை பத்தி இவர்கிட்ட சொல்லணும். இவர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காருன்னு அவரை பத்தி இவர்கிட்ட சொல்லணும். சூப்பரா பண்ணுவாங்க. இதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தவங்க சொல்றாங்க, குறை சொல்றாங்க அப்படின்னா வந்து குறை சொல்றாங்களோ, பிரச்சனை பண்றாங்களோ, இல்ல வந்து ப்ராப்ளம் மேக்கிங் பண்றாங்களோ, பின்னாடி புரளி பேசுறாங்களோ, சொல்றாங்க அப்படின்னா அதை மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியோடயவே வந்து யோசிச்சுட்டு இருங்க. இவங்க எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, இவங்க இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்குள்ள வந்து அந்த பர்சனை பத்தி சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு சொல்லி மைண்ட்ல வந்து நம்ம அந்த பேர்ட் ஐ வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேர்ட் ஐ வியூ, கழுகு பார்வை மாதிரி மேல இருந்து பார்க்கணும். ப்ராப்ளத்தை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா ஹேண்டில் பண்ணணும். மேல இருந்து பார்க்கணும். மேல இருந்து பார்க்கும்போது யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்றது தெரியும். கூட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு வந்து ஒரு 100 பேரை வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் மேல இருந்து பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மேல இருந்து பார்க்கும்போது அத்தனையுமே அப்படி தெரியும். ஆனா நீங்களே வந்து கூட்டத்துக்குள்ள இருக்கீங்க, அந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ற கூட்டத்துக்குள்ளேயே நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து பார்க்கும்போது எல்லாமே உண்மை மாதிரியே தெரியும். மேல இருந்து பார்க்கும்போது வேறையா தெரியும். டீம் ஹேண்ட்லிங்ல இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், ஒரு லீடரா நீங்க வந்து இருக்கிறதுக்கு. அண்ட் வந்து அடாப்டபிலிட்டி. ஒரு ஒரு டெக்னாலஜி மாறுது அப்படின்னா, ஒரு சிஸ்டம் மாறுது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த பிளக் செட் ஆகிற மாதிரி போட்டோ போட்டுருந்தாங்க, அதான் விஷயம். இப்போ கம்பெனி வந்து லாக்டவுன்ல சர்வைவ் ஆச்சு, நிறைய பேர்ல கம்பெனில வந்து லாக்டவுன்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, க்ளோஸ் ஆச்சு தானே. ஆனா வெஸ்டீஜ் எப்படி சர்வே பண்ணுச்சு அப்படின்னா, அந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்லயுமே அவங்க வீட்டுக்கு சிஸ்டம், லேப்டாப், மானிட்டரு, ஒர்க் பண்றதுக்கான மோடம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்பெனி ஆர்டர் பண்ணி வந்து நம்ம அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்கள வந்து வீட்ல இருந்தே வந்து ஒர்க் ஒர்க் பண்ண வச்சாங்க. பல லேக்ஸ் வந்து அதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வீட்லயே வந்து ஆஃபீஸ் டேபிள வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் வேலை பார்க்கறதுக்கான எல்லா அட்மாஸ்பியரை வந்து உருவாக்கி கொடுத்து அந்த ஃபினான்ஸ் டீம் ஒர்க் பண்ண வச்சு அந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்லயுமே நம்ம வந்து இது பண்ணாங்க. அண்ட் அது இல்லாம லாக்டவுன் டயத்துல பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல, கடைக்கு போய் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல, சைன் போட முடியல. அண்ட் வந்து பேன் கார்டு வந்து பிசிக்கல் பேன் கார்டு தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கம்பெனி வந்து மாத்தினாங்க. டிஜிட்டல் பேன் கார்டா இருந்தா கூட ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம டிஜிட்டலா பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஒரு டிஏஏ ஃபார்ம்ல சைன் பண்ணணும் அப்படின்னா வந்து பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்கல, ரிஜெக்டட், அவங்க ரிஜெக்ட் பண்ணல. டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம பண்ணி அனுப்பும்போது அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஆன்லைன் மீட்டிங்ஸ் தான் வந்து பண்ணவே கூடாதுன்னு அவங்க சொல்லல, பண்ணுங்க, சோஷியல் மீடியால எல்லாம் அவைலபிளா இருங்க, டிஜிட்டலா வந்து நீங்க வந்து அடாப்ட் ஆகுங்க, பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ் டிஜிட்டலா அடாப்ட் ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்களோ அதை பொறுத்து வந்து அவங்க சர்வைவ் ஆனாங்க, நின்னாங்க. இப்பயுமே டிஜிட்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆகிக்கிறாங்க. இப்ப பாருங்க இந்த ஏஐ உலகம் வந்து வந்துட்டு இருக்கு. ஏஐல என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான வேலைகளுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. நானுமே சொல்றேன், எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் டென்ஷன் ஆயிருவீங்க. இந்த பிரசன்டேஷன் இன்னைக்கு நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த பிபிடி கூட நான் ஏஐ வச்சு தான் ரெடி பண்ணேன். இட் டுக்ஸ் ஒன்லி 10 minutes. இந்த பிபிடி ரெடி பண்றதுக்கு நான் 10 நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டேன். அடாப்டபிலிட்டி, தகுந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு போட்டோ இமேஜ் ரெடி பண்ணி கொடு மெட்டா ஏஐ அப்படின்னு டைப் பண்ணேன். ஒரு போட்டோ வந்துச்சு. அதை செட் ஆஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு செட் பண்ணிட்டு அடாப்டபிள்னு டைப் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஸ்லைட்ஸுமே அப்படிதான். ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், அதுக்கு அதுக்கு சாம்பிளா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணி கொடு மெட்டா ஏஐன்னு சொன்னேன். ஜெமினி ஏஐ கிட்டையும் கேட்டேன். ஒரு போட்டோ ரெடி பண்ணி கொடுத்துச்சு. 2 3 போட்டோஸ் வந்துச்சு. எனக்கு பிடிச்ச போட்டோ, அதுவும் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல வேணும் அப்படின்ற மாதிரி போட்டோ தான். அதில் எனக்கு பிடிச்ச போட்டோ வந்துச்சு. எடுத்து இந்த பிபிடி பேக்ரவுண்டை செட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கும்போது வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்கணும், நைட்டோட நைட்டாக சொன்னாங்கனாலும் ரெடியாக இருக்கணும் நம்ம.
நைட்டா சொன்னாலும் 10 நிமிஷத்துல வந்து ப்ரெசன்டேஷன் முடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சர்வே பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டினியூஸ் லேர்னரா இருங்க. டைம் அதிகமாயிடுச்சா? ஓகே. கண்டினியூஸா லேர்ன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து நம்ம இந்த பிசினஸ்ல லேர்ன் பண்றது மட்டும்தான். நேத்து கூட மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க, நான் லேர்ன் பண்றதை மட்டுமே இந்த பிசினஸ்ல வந்து மெயின் ஒர்க்கா வச்சிருக்கேன். நான் இங்க வந்து சம்பாதிக்க வந்தேனா அப்படின்றதெல்லாம் அப்புறம். நான் எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிறோனோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறோமோ, அதை பொறுத்து இங்க பெரிய லெவலில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க போறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட். இப்பதான் சொன்ன டைமை பத்தி. இவ்வளோ கம்பெனிஸை ரன் பண்ற இவருக்கு டைம் இருக்கு, நமக்கு டைம் இல்லை. பிரிச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க. ரீஃபைன் மார்க்கெட்டிங்ல எத்தனை கம்பெனி இருக்கு, பாலிஸ்டர்ஸ்ல எத்தனை கம்பெனி இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்ல எத்தனை கம்பெனி இருக்கு, ரெஸ்டாரண்ட் டைனிங் ஹாஸ்பிட்டாலிட்டியில வந்து எத்தனை கம்பெனிஸ் வச்சிருக்காரு, மீடியால எத்தனை கம்பெனிஸ் வச்சிருக்காரு, டிஜிட்டல் சர்வீசஸ்ல எத்தனை கம்பெனி வச்சிருக்காரு, ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல எத்தனை கம்பெனி வச்சிருக்காரு, டெக்ஸ்டைல்ஸ்ல எவ்வளவு வச்சிருக்காரு, பெட்ரோலியம், இ காமர்ஸ், பாலிமர்ஸ், பேமெண்ட்ஸ், டெலகாமு. இந்த ஒன்று தான் நமக்கு ஆக்சுவலாக இந்த ஜியோ ஒன்னே இவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காரு, இவ்வளோ கம்பெனிஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருக்கு டைம் வந்து இருக்கு, அவர் ஃப்ரீயா இருக்கிறாரு, ஜாலியா இருக்கிறாரு, டான்ஸ்லாம் ஆடுறாரு. ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிலலாம் டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் நமக்கு வந்து டைம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஜாப்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். எந்த வேலையை எது கரெக்டாக செய்யணும், யாருக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகே. ஜட்ஜிங் பீப்புள். ஆல்ரெடி இது வந்து ஏற்கனவே சொன்னதுலேயே கனெக்டிங் ஆன பாயிண்ட் தான். எந்த பீப்புளையுமே இவங்க செய்வாங்க இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. எனக்கெல்லாம் வந்து யார் செய்வாங்கன்னு நான் நினைச்சு வந்து பேசணும்னா அவங்க செஞ்சதை விட இவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைச்சவங்க தான் இப்போ எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல் லீடர்ஸா கூட நின்றுட்டு இருக்கிறாங்க. ஓகே. பார்க்கும்போதே வந்து இவங்க இப்படித்தான், பார்க்கும்போதே இவங்க அப்படித்தான் அப்படின்ட்டு நம்ம எதையுமே வந்து திங்க் பண்ண முடியாது. நேற்று கூட ட்ரைனிங் ஒன்று போயிருந்தேன். பவர் ஆஃப் பர்சனாலிட்டி ட்ரைனிங் வந்து போயிருந்தேன். நம்மளோட பியூட்டி ட்ரைனர் பிரியா மேடம் இருந்தாங்க. ஆஹ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, பக்கத்துல ரொம்ப வந்து என்ன சிடுமூஞ்சியா இருக்காங்க. ஆஹ் அப்படியே ஃபேஸே வந்து திறக்காம ஒரு ஸ்கினஸ் ஒரு ஸ்மைல் கூட இல்லாம இப்படி பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட உட்காந்துட்டு இருந்த டீம் மெம்பர் கூட சொல்லிட்டு இருந்தேன். சுஷ்மா மேடம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த மேக்கப் ஒருத்தவங்களுக்கு பண்ணி விட்டாங்க, ட்ரையல்லாம் காமிச்சாங்க. அப்பயுமே கூட அப்படியே ஒரு இருந்தாங்க. ஐயோ இவங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்க போறாங்களோ என்னன்னு தெரியலையே, நல்ல ஒரு சிரிக்கவே மாட்டேன்றாங்க இவங்க, இப்படி இருக்கிறாங்களே உருன்னு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆஹ் அவங்க நல்லா வந்து துரு துருன்னு வந்து ஒரு ஃபன் பண்ற கேர்ளா இருக்காங்க, ஃபன் பண்ற ஆளா இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது விளையாட்டுத்தனம் பண்றாங்க, துருதுரும் பண்றாங்க. அப்புறம் நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கும்போது செல்ஃபி எடுக்கும்போது நல்லா பேர் இது பண்றாங்க. அப்புறம் மேக்கப் போட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஹாலில் இருக்கும்போது கத்திட்டாரு. ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, லாங்குவேஜ் விஷயமா. சூப்பரா வந்து பதில் கொடுத்தாங்க, சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணாங்க. பரவாயில்ல, ஓ ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணி அவங்கள நோஸ் கட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம், அப்புறம் போகும்போது என்ன நினைச்சோம், போகும்போது வந்து என்ன சொல்லிட்டு வந்தோம் அவங்கள்ட்ட. அப்புறம் பார்த்தா ஓகே, ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ரெண்ட்லி பர்சனா வந்து கிடைச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம், சும்மாவே நம்ம அப்படி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இவங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடாது, இவங்கெல்லாம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வருமா? அதே மாதிரி டவுன்லைன்ஸ் இதே தான். டவுன்லைனுக்கும் சரி இதுக்கும் சரி, நம்ம வந்து பார்த்த உடனே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இவங்க அப்படிதான் அப்படிதானே நம்ம நினைக்க கூடாது. இன்னொன்று லாஸ்ட் பாயிண்ட், ஒரு ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிச்சு. கெட் வெல் ஃபுல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சும்மா வந்து சும்மா காலை நினைச்சு தொட்டு பார்க்க கூடாது. அதுல தண்ணியில காலை வச்சுட்டு ஓ ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? இல்ல தண்ணி எடுத்து போய் தலையில எல்லாம் தெளிச்சுக்கலாம் கூடாது. இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உள்ள போயிடணும். முழு மூச்சா முழு மூச்சா உள்ள வந்து ஆழமா நனைஞ்சிடணும். யாரெல்லாம் வந்து முழு மூச்சா என்னை மாதிரி இப்ப நான்லாம் வந்து வெஸ்டீஜுக்குள்ளதான் ஃபுல்லா மூழ்கி இருக்கிறேன், உள்ளதான் இருக்கிறேன். நான் மூச்சே வந்து வெஸ்டீஜோட கடலுக்குள்ள ஆழமா வந்து பல ஆயிரம் அடிக்கு அடியில தான் நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன். நான் அதனாலதான் வெஸ்டீஜை பட்டு மட்டும் தான் நினைக்கிறேன், வெஸ்டீஜ் பத்தி தான்
மட்டும்தான் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பல பேர் என்ன அப்படின்னா வந்து சும்மா காலை